காசாவில் உணவுப் பொருட்களை பெற பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் கூட்டம் அலைமோதியது. போர் காரணமாக காசாவில் உணவு பஞ்சம் ஏற்பட்டுள்ளது. மனிதாபிமான அடிப்படையில் வழங்கப்படும் உணவுப் பொருட்களை பெற பொதுமக்கள் முண்டியடித்துக் கொண்டனர். லாரி மூலம் கொண்டு வரப்பட்ட உணவுப் பொருட்களை பொதுமக்கள் போட்டி போட்டுக் கொண்டு அள்ளி சென்றனர். குழந்தைகள் பசியால் உடல் மெலிந்து அழுவதற்கு கூட தெம்பின்றி காணப்படுகின்றனர். உணவு சமைக்கப்படும் இடங்களில் பொதுமக்களும் குழந்தைகளும் பாத்திரங்களுடன் வந்து உணவை பெற முந்தியடித்தனர். ஒரு பக்கம் உணவுக்காக ஓடும் மக்கள், மறுபக்கம் உணவு தேடி பிணமானவர்களை தூக்கி செல்லும் மக்கள் என காண்போர் நெஞ்சை பதற வைக்கும் வகையிலான காட்சிகள் வெளியாகி வருகின்றன. இந்தியா சீனா இடையே மீண்டும் எல்லை வழி வர்த்தகத்தை தொடங்க நேபாள பிரதமர் ஷர்மா ஒலி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். சீனாவில் நடைபெற்று வரும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள நேபாள பிரதமர் KP ஷர்மா ஒலி சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடன் சந்திப்பு நடத்தினார். அப்போது இந்தியா சீனா இடையே உத்தரகண்ட் எல்லையில் உள்ள லிபுலேக் எல்லை வழியாக மீண்டும் எல்லை வர்த்தகத்தை தொடங்க இந்தியா சீனா இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டதற்கு கடுமையான ஆட்சேபத்தை பதிவு செய்துள்ளார். மேலும் சுகாலி ஒப்பந்தத்தின்படி லிபுலேக் பகுதி நேபாளத்திற்கு சொந்தமானது என சீன அதிபரிடம் வலியுறுத்தினார். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.